Hi friends, welcome to Win Skincare. This is Jamana Rani, cosmetologist and acupuncture doctor. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மொபைலில் தான் இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாஸ் நிறையா யூஸ் பண்ணுறனால எல்லாருமே வந்து மொபைல் அதிகமாக பார்க்குறாங்க. இந்த அதிகமாக மொபைலை பார்க்கறனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய பேர்த்துக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் வருது, அதாவது ஒத்தை தலைவலி. ஸோ இந்த ஒத்தை தலைவலிக்கு என்ன தீர்வு, எந்த மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுத்தாக்க அந்த ஒத்தை தலைவலியை சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களே உங்களோட செல்ஃபாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது எப்படி, மைக்ரைன் ப்ராப்ளம் வந்து உடனே தலைவலி வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு எதுலையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நீங்களே செல்ஃபாகவே எப்படி வந்து க்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைக்ரைன் ப்ராப்ளத்துக்கு பார்த்திங்கனாக்கா 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. 3rd பாயிண்ட் பிரைட் லைட் பாயிண்ட், டெம்பிள் பாயிண்ட், ஹெவன்ஸ் பில்லர் பாயிண்ட், மீட்டிங் பாயிண்ட், அப்பர் லிப் பாயிண்ட் அண்ட் சன் பாயிண்ட். இந்த 7 பாயிண்ட்டுமே வந்து நீங்களாகவே செல்ஃபாகவே நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மைக்ரைன் ப்ராப்ளம் சீக்கிரமாக சரியாயிடும். 3rd ஐ பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெத்திக்கு நடுவில் வரும், இந்த பாயிண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 9 டைம்ஸ் ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப தலைவலி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 18 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுக்கலாம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நீங்கள் ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிரைட் லைன் பாயிண்ட். இந்த பிரைட் லைன் பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா இந்த புருவத்துக்கும் கண்ணுக்கும் நடுவில் இந்த புருவத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வரும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். 9 தாட்டி, அதாவது 9 டைம்ஸ் இல்லைனா 18 டைம்ஸ் நீங்கள் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குனாக்கா நீங்கள் 9 டைம்ஸ் கொடுத்தாலே போதும். டெம்பிள் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எந்த சைடு வந்து தலைவலி வருது, மைக்ரைன்னாக்கா ஒத்தை தலைவலின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரைட் சைடு ப்ராப்ளம்னாக்கா இந்த காதை சுற்றி வர இந்த பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். காதுக்கு மேலே இந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இப்படி ப்ரெஷர்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த எண்டு வரைக்கும், இந்த லைன் ஃபுல்லாகவே வர இந்த எண்டு. ஸோ இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். இந்த சைடு ரைட் சைடு தலைவலின்னா ரைட் சைடு ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு தலைவலின்னா லெஃப்ட் சைடு காதை சுற்றி, காதுக்கு மேலே காதை சுற்றி ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹெவன் பில்லர்ஸ், அதாவது ஹெவன் பில்லர்னாக்கா சொர்க்கத்தின் வாசல்னு சொல்லுவோம். ஸோ அதோட பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கழுத்துக்கு பின்னாடி, இந்த கழுத்துக்கு பின்னாடி இந்த இடத்துல வரும். நம்மளோட ஸ்கல் இருக்கு இல்லையா, மண்டை, இதோட எட்ஜ், பேஸ் ஆஃப் தி ஸ்கல், இந்த ஸ்கல்லோட பேஸ் பாயிண்ட்டு. இல்லைனாக்கா நம்ம ஸ்பைனல் கார்டு வரும் இல்லையா, எலும்பு தண்டை வளம் சொல்லுவோம்ல, அந்த ஸ்பைனல் கார்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல 2 சைடுமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த 2 சைடு, இந்த 2 சைட்லேயும் வந்து இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். மீட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட காதோட இந்த முடிவு இருக்கு இல்லையா, இந்த காதோட எண்டிலிருந்து அப்படியே இந்த 2 காதோட எண்டிலிருந்து அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னாக்கா இந்த மீட் ஆகும் இல்லையா, இந்த பாயிண்ட்டு தான் வந்து மீட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது அக்குபஞ்சரில் பார்த்தீங்கன்னாக்கா டியூ 20ன்னு சொல்லுவோம், 100 புள்ளியின் சங்கமம்னு சொல்லுவோம். ஸோ இந்த புள்ளி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்ல பாயிண்ட்டு. இது வந்து சிடேட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து தலைவலி சரியாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் லிப்பு. ஸோ நம்மளோட லிப்ஸுக்கும் நோஸுக்கும் நடுவில், அதாவது அப்பர் லிப்பில் வர இந்த நடு பகுதியில் நீங்கள் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். இது வந்து டியூ 24ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம். அதாவது நான் சொன்ன கவுண்ட் படி 9 டைம்ஸ் ஆர் 18 டைம்ஸ் ஆர் 27 டைம்ஸ், அதாவது 9 வரிசையில் நீங்கள் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சன் பாயிண்ட்டு. இந்த ஐப்ரோஸ் எண்ட் ஆகுது இல்லையா, இதிலிருந்து 1/2 இன்ச் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். இது வந்து சன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி 7 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த மைக்ரைன் ப்ராப்ளம் சீக்கிரமாகவே சரியாயிடும். அடிக்கடி வருதுன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அப்போல்லாம் இந்த மாதிரி இந்த 7 பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாகவே மைக்ரைன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா மற்றவங்களுக்கும் வந்து இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.